அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதத்தில் புதன் பகவான் 4ஆம் தேதி சிம்ம ராசியிலும் 23ஆம் தேதி கன்னி ராசியிலும் பயிற்சியாக உள்ளார். அதே போல் சூரிய பகவான் கன்னி ராசியிலும் சுக்கிர பகவான் துலா ராசியிலும் ஆட்சி அதிபதி ஆக அமர உள்ளார். இப்படி 3 கிரகங்களின் முக்கிய நிகழ்வுகள் நடக்க இருக்குது. இதனால் ஏற்படும் கிரக சேர்க்கை அமைப்பானது சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு நிதி நெருக்கடி தரக்கூடும். இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என நாம் பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு கும்பராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். கடின உழைப்பினால் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கும்பராசி அன்பர்களே, நீங்கள் பார்க்குறதுக்கு எளிமையாக இருப்பீங்க. இந்த மாதம் ராசிநாதன் சனியை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடுத்தரமான பலன்களை தர காத்திருக்குது. ராசிநாதன் சனி மிக அனுகூலமாக இருக்கிறாரு. எதிலும் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். பேச்சு திறமை அதிகரிக்க செய்யும். எதிர்பாலினத்தாரிடம் பழகும்போது ரொம்ப கவனமாக பழகணும். நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையும். நேரம் தவறி சாப்பிட வேண்டியது இருக்கும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உடலில் சூடு ஏற்படுத்தும் போது ஆகாரங்களை சாப்பிட்றத நீங்கள் தவிர்க்கணும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பார்ட்னர்களை அனுசரித்து போகணும். அதான் உங்களுக்கு நல்லது. வியாபாரம் தொடர்பாக செய்து முடிக்க நினைக்கும் காரியங்கள்லாம் உங்களுக்கு தள்ளி போக வாய்ப்பெலாம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பளுலாம் இருக்கலாம். பணி நிமித்தமாக நேரத்துக்கு அதிகமாக நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் அமைதி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இருக்கும். பிள்ளைகள் மூலம் மனம் மகிழும்படியான சம்பவங்கள்லாம் நடக்கும். உறவினர்கள் வருகைலாம் இருக்கும். வீடு மனை வாகனம் விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீங்க. அலைச்சல்லாம் குறையும். கலைத்துறையினருக்கு என்னைக்கோ செய்த வேலைக்கு இன்றைக்கி உங்களுக்கு பாராட்டு கிடைக்கலாம். மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவி செய்யும். அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக நீங்கள் காரியங்கள்லாம் செய்து வெற்றி காண்பீங்க. அரசியல் துறையினருக்கு தடைப்பட்டு வந்த காரியங்களில் இருந்த தடையெல்லாம் நீங்கும். ராசியாதிபதி சனியின் சஞ்சாரத்தின் மூலம் சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பணவரத்து அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவங்களே தாமாகவே விலகி போவாங்க. மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை விட்டு மனசை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிக்கிறதுக்கு வெற்றிக்கு உதவும். அடுத்தது அவிட்டம் 3-4 பாதங்களை பற்றி தான். மேல் அதிகாரிகளின் ஆதரவை உத்தியோகஸ்தர்கள் பெறுவாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம். எதிர்பாராத பலன் தாமதப்படலாம். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது சதயம். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும். பிள்ளைகளால் நன்மை ஏற்படும். அவர்களது திறமை கண்டு மன மகிழ்ச்சி கொள்வீங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவும் ஏற்பட்டாலும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. அடுத்தது புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். போட்டி நீங்கும். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மனசில் தன்னம்பிக்கை உண்டாகும். எல்லா கஷ்டங்களும் நீங்கும். எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். வீண் அலைச்சல் உண்டாகும். எதிர்பாராத செலவு ஏற்படும். புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசித்து செய்யணும். எதாக இருந்தாலும் மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டு நீங்கும்.
அடுத்தது வந்து பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, சனிக்கிழமை தோறும் சனி ஹோரையில் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று வாருங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்பிறை, செவ்வாய், வியாழன், தேய்பிறை, செவ்வாய், புதன், வெள்ளி. சந்திராசிரம தினங்கள் 5, 6. அதிர்ஷ்டமான தினங்கள் 25, 26. இதுவரைக்கும் நாம் பார்த்தது செப்டம்பர் மாத ராசி பலன்கள். கும்பராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.